ப்ரோன் ஸ்கின்னுக்கும் அதேமாதிரி பிம்பிள்ஸ் அதிகமாக வர எல்லாத்துக்குமே வந்து பென்சால் பெராக்சைடு தான் என்னென்னு தெரியும். ஸோ இன்றைக்கி பென்சால் பெராக்சைடு பற்றி A to Z தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எவ்ரி திங் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. பென்சால் பெராக்சைடு என்ன? ஸோ பென்சால் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் நான் ஸ்பெசிஃபிக் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்ஸ் நம்ம பிம்பிள்ஸில் அப்ளை பண்ணமில்லை இல்லை நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணமில்லை அது வந்து ஒரு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். அந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எந்த பாக்டீரியானால ஆக்னி ஃபார்ம் ஆகுதோ அந்த பாக்டீரியாவை கொன்றும். பெஸ்ட் இதில் என்னென்னா அந்த இடத்துல அந்த ஆக்னி பெஸ்ட் இதில் என்னென்னா அதில் பாக்டீரியாவை கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல திரும்பி அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்குறோம். ஸோ அதுதான் வந்து பென்சால் பெராக்சைடோட பெஸ்ட் திங் சொல்ல போனால். அதே மாதிரி பென்சால் பெராக்சைடு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கூட. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், எந்த வித மேஜர் சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல். பென்சால் பெராக்சைடோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சால் பெராக்சைடு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக். மீன்ஸ் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி காசிங் பாக்டீரியாவை ரொம்பவே கம்மிப்படுத்தும். ரெண்டாவது வந்து பென்சால் பெராக்சைடு வந்து ஒரு ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி கூட. நம்மளோட பாடியில் அதிகமான இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆக்னி வரும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ஆக்னினா நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பெயின்ஃபுல் ஆக்னியாக இருக்கும். நம்ம பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணுறதுனால அந்த ரெட்னஸ் ரொம்பவே கம்மியாகும். அதேமாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸும் ரொம்பவே கம்மியாகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா பென்சால் பெராக்சைடு வந்து நம்மளோட போர்ஸ் வந்து அன்க்ளாக் பண்ணும். அதேமாதிரி நம்மளோட ரெட் ஸ்பாட்ஸோட அப்பியரன்ஸ் ரொம்பவே கம்மி பண்ணும். புதுசாக வர பிம்பிள்ஸும் வராமல் தடுக்கும் நீங்கள் பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணிங்கன்னா. ஒரு விஷயம் பென்சால் பெராக்சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்மளோட ஆக்னி வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடும். நார்மல் நம்ம ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா P ஆக்னி அண்ட் C ஆக்னின்னு வரும். இது வந்து ஒரு ப்ரோபீன் பாக்டீரியான்னு சொல்கிறோம். நார்மலாக நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஒரு பாக்டீரியானால ஃபார்ம் ஆகிற ஒரு ஆக்னி. நம்ம பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணுறதுனால இந்த டைப் ஆஃப் ஆக்னி எல்லாமே வராமல் தடுக்கும். ஏன்னா இது வரதுக்கான காரணமான அந்த பாக்டீரியாவை வந்து ரொம்பவே கம்மிப்படுத்திடும் நீங்கள் பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. பெராக்சைடு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஆக்சிஜன் டெலிவரி பண்ணுறதுனால நம்மளோட கிளாக் போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் அப் ஆயிரும். ஸோ நம்ம நார்மலாகவே நம்ம போர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டடாக எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரையிங் எஃபெக்ட் இருக்கிறனால அந்த சிபமை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு அன்னெசரி அந்த ஷைன்லாம் வராது. ஸோ எவ்வளோ ஒரு ஆயிலி ஸ்கின் இருந்தீங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு ஆக்னி அதிகமாக ஃபார்ம் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஆயிலி ஸ்கின். ஸோ பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சிபமும் கம்மியாகும், அட் த சேம் டைம் வந்து ஆக்னியும் கம்மியாகும். சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவும் அண்ட் ஸ்மூத் ஸ்ட்ரக்சராகவும் ஈஸியாகவே ஆயிரும். நார்மலாக பிம்பிள்ஸ் கிளியர் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். பெராக்சைடு எந்த பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணலாம்? ஸோ பென்சால் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா 2.5% வந்து 10% வரைக்கும் இருக்குது. பட் இந்த 10% வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பெருசாக எந்த வித நல்லதும் கொடுக்க போகிறது இல்லை. 10% யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதிகமான ரெட்னஸ், ஃப்ளாக்கினஸ், வெரி ட்ரை ஸ்கின், சம்டைம்ஸ் உங்களுக்கு அதிகமான பிரைட்கோட்ஸ் கூட வரலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பிக்னராக இருக்கீங்கன்னா 2.5% வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 வீக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைனா நீங்கள் 5% யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு 2.5% நல்லா ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் அதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம், எதுவுமே இல்லை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% ஆஃப் பென்சால் பெராக்சைடு வந்து 10% ஆஃப் பென்சால் பெராக்சைடு மாதிரி தான் ஒர்க் ஆகும். எந்த வித ரஸ்க்கும் இல்லாமல், இது மாதிரி ட்ரைனஸோ இல்லை ஆக்னியோ அது மாதிரி எந்த வித ரஸ்க்கும் இல்லாமல் 10% என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ அதே தான் அந்த 5% கொடுக்கணும். பெராக்சைடு எல்லா ஸ்கின்னுக்குமே சூட்டபுளாக இருக்குமா? பென்சால் பெராக்சைடு மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின்னுக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்கள் ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது, ஆர் எல்ஸ் உங்கள் ஸ்கின் வந்து ப்ரோக்கன் ஸ்கின் ஆர் இரிட்டேஷன் ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் பென்சால் பெராக்சைடு அவாய்ட் பண்ணுறது நல்லது. பென்சால் பெராக்சைடு எல்லா ஸ்கின் டோனுக்கும் நல்லா தான். ஸோ பென்சால் பெராக்சைடு அந்த பெராக்சைடு வந்து நார்மலாக எல்லோரும் ப்ளீச்சிங் நினச்சிப்பாங்க. பட் நார்மலாக பென்சால் பெராக்சைடு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எந்த வித லைட்னிங் எஃபெக்ட்டும் கொடுக்காது. ஒருவேளை நீங்கள் டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்க, டார்க் டு வெரி டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 2.5% பென்சால் பெராக்சைடை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 5% இல்லை அதுக்கு மேலே உள்ள பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன்று பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது ஏன் வச்சுக்கணும்னா பென்சால் பெராக்சைடு வந்து சம்டைம்ஸ் உங்களோட கிளாத் லைக் பெட்ஷீட், உங்களோட ஹேரை வந்து ப்ளீச் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நீங்கள் பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணுறீங்கன்னா. இந்த டைப்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பென்சால் பெராக்சைடு வந்து 2.5%லேருந்து 5%
ஜெல் டைப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி பென்சால் பெராக்சைடு ஃபேஸ் வாஷும் அவைலபிளாக இருக்குது. தென் வந்து பென்சால் பெராக்சைடு சோப்பும் அவைலபிளாக இருக்குது ஃபார் பேட் ஆக்னி. அதேமாதிரி ஸ்டில் பாடி கேர் ப்ராடக்ட்டில் இப்போலாம் பென்சால் பெராக்சைடு சேர்க்குறாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு பாடி ஆக்னி ஒரு பாடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் கெலட்டோபெராலிஸ், டெக்ஸ்சர் ஸ்கின் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பென்சால் பெராக்சைடு நல்ல இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா பென்சால் பெராக்சைடு ஜெல் இன் 2.5% யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் எது மாதிரி பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மைல்டு டு மாட்ரேட் ஆக்னி தான் இருக்குன்னா நீங்கள் பென்சால் பெராக்சைடு 2.5% இல்லைன்னா 5% ஜெல் யூஸ் பண்ணலாம். லைக் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஃபேஸ் வாஷ் வித் 2.5% ஆஃப் பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அதிகமான ஆக்னி இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப்டு பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரிஸ்கிரைப்டு பென்சால் பெராக்சைடு வந்து கொஞ்சம் ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். லைக் 6% ஆர் 5% கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். இல்லாட்டினா சம்டைம் கம்பைன் வித் அதர் ஆக்னி ட்ரீட்மெண்ட் லைக் கிளிண்டமைசனோட இருக்கலாம், இல்லாட்டினா அடப்ரெனோட இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு கூட வாங்கிக்கலாம் உங்களோட டாக்டரோட சஜஷன் கீழே. ஸோ நார்மலாக ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் நீங்களாம் போய் வாங்கக்கூடாது. உங்களோட டாக்டர் சஜஷன் கீழே நீங்கள் எந்த மாதிரி கூட வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பெராக்சைடு எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சில் பெராக்சைடு யூஸ் பண்ணுறீங்க வித் அதர் இன்டென்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வித் கிளிண்டமைசனோ இல்லை அடப்ரெனோ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண மேலே பேட் ட்ரை பண்ண உடனே உங்களுக்கு எந்த இடத்துல ஆக்னி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் அது ஒன்ஸ் சோக் அப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாத நார்மல் 2.5% ஆர் 5% பென்சில் பெராக்சைடு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் உங்கள் மாய்ஸ்சரைசர் ஆர் பிஃபோர் மாய்ஸ்சரைசர் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஆஃப்டர் என்னோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், பிஃபோர் என்னோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல. ஸோ அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்கள் ஸ்கின்னுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு உங்கள் ஸ்கின் அதிகமாக ட்ரை ஆச்சுன்னா நீங்கள் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் இதில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பென்சில் பெராக்சைடு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நார்மலாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பட் வந்து உங்களோட பென்சில் பெராக்சைடு நீங்கள் நல்லா உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. அது 2 மினிட்ஸ் அந்த வெயிட் பண்ணால் தான் அது உங்களோட ஸ்கின்குள்ளே போயிட்டு பிம்பிள்ஸ் வர பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து அது கொள்ளும். நீங்கள் டக்குன்னு வாஷ் பண்ணாமல் ஒரு 2 நிமிட்ஸ் வச்சு உங்கள் ஃபேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ண உடனே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஏன்னா நார்மலாக பென்சில் பெராக்சைடு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ட்ரையிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ரைட் ஆஃப்டர் நீங்கள் பென்சில் பெராக்சைடு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணுங்கள் டேம்ப் ஸ்கின்னில். தட் வே மாய்ஸ்சரைசர் நல்லாவே உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகும். இதோட பென்சில் பெராக்சைடு நல்லா ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிடோட நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதிகமான ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க இல்லைன்னா அதிகமாக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாலிசிலிக் ஆசிடோட பென்சில் பெராக்சைடு வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சாலிசிலிக் ஆசிட் சிரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பென்சில் பெராக்சைடு கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சாலிசிலிக் டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பென்சில் பெராக்சைடு வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஆக்னி கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்ட்ரோலுக்கு வரும். பென்சில் பெராக்சைடு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ பென்சில் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஆர் ரெட்டினால் கூட யூஸ் பண்ணவே கூடாது. இது யூஸ் பண்ணுறதுனால வைட்டமின் சி அண்ட் ரெட்டினாலுக்கு இருக்கிற எஃபெக்டன்சியை வந்து பென்சில் பெராக்சைடு குறைச்சிடும். பட் நீங்கள் வந்து பென்சில் பெராக்சைடு நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து வைட்டமின் சி யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. பெராக்சைடு யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் போகாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் பென்சில் பெராக்சைடு டைரக்ட் சன்லைட் நீங்கள் யூஸ் பண்ணாட்டி கூட நீங்கள் எஸ்பிஎஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அட்லீஸ்ட் எஸ்பிஎஃப் 30 யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இன்டோரில் இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் வெளியே அதிகமாக போகிறீங்கன்னா எஸ்பிஎஃப் 50 யூஸ் பண்ணுங்கள். பென்சில் பெராக்சைடை எப்படி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கொண்டு வரலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்னி இருக்கிறவங்களுக்கு வந்து பென்சில் பெராக்சைடு மார்னிங் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நைட்டு வந்து வேறு ஏதாச்சும் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் லைக் ரெட்டினால் அடப்ரின் ஜெல் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. தட் வே வந்து உங்கள் ஸ்கின்னோட ஆக்னி வந்து ஒரு சீக்கிரமாகவே ஒரு கண்ட்ரோல்குள்ளே வரும். பட் நீங்கள் பிக்னராக இருக்கீங்கன்னா பென்சில் பெராக்சைடு நைட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி 2.5% ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலும் இன்க்ரீஸ் பண்ணலாம், பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நைட் யூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் உங்கள் ஸ்கின் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணிட்டு நைட் வந்து நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். பெராக்சைடு வந்து ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ப்ரெக்னெண்ட்டாக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் பென்சில் பெராக்சைடு அவாய்ட் பண்ணுறது நல்லது.
நீங்கள் ஒரு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு அதிகமாக ஆக்னி வருதுன்னா நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பென்சால் பெராக்சைடு யூஸ் பண்ணாதான்னு கிடையாது. நார்மலாகவே உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லாட்டா மேக்கப் யூஸ் பண்ணுறதுனாலையோ உங்களோட ஆக்னி வந்து அதிகமாகலாம், ரொம்பவே மோசமாக கூட ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் அது ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி இல்லை மேக்கப்பாக இருந்தாலும் சரி அந்த ப்ராடக்ட்டில் வந்து நான் கமோடிஜெனிக்காக இருக்கான்னு பாருங்கள், அதேமாதிரி ஆயில் ஃப்ரீயாக பாருங்கள். ஸோ அதனால உங்களுக்கு எந்த வித ஆக்னி புதுசாக வராது, உங்கள் ஸ்கின் கேர்னாலையோ மேக்கப்னாலையோ உங்களுக்கு எந்த வித clogged pores like black heads and white heads அதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பென்சில் பெராக்சைடு டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ டெஃபினெட்லி ரிப்ளை டு யூ கைஸ். பை, டேக் கேர்.